விநாயகரைப் போல் ஒரு எளிய கடவுள் இருக்க முடியாது. அவர் அரச மரத்தடியிலும் இருப்பார், ஆலயங்களிலும் இருப்பார். எல்லா இடங்களிலும் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரை வழிபடுவது என்பது மிக எளிய ஒரு வழிபாடாகும். பெரிய பூமாலையெல்லாம் அணிந்து கொள்கிறவர்தான் விநாயகர் என்றாலும் சின்ன அருகம்புல் போதும் அவரை திருப்திப்படுத்தி அவரின் அருளை பெற்றுவிடலாம். மாதத்தில் எல்லா நாளும் விநாயகரை வழிபடுவதற்கு உகந்த நாட்கள்தான் என்றாலும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது விசேஷ பலன்களை தரும் என்று முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். தேய்பிரையாகி சங்கடப்பட்டு கொண்டிருந்த சந்திர பகவானுக்கு வளர்பிறையாகி வாழும் வாய்ப்பை அளித்தவர் விநாயகப் பெருமான். இதற்காக அவர் வழிபட்ட தினம்தான் சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்திக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. அன்று விநாயகரை வழிபடுவதால் நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும் என்பது முன்னோர்கள் வகுத்த விதி. சங்கட சதுர்த்தி அன்று விநாயகரை சென்று வழிபடுவதன் மூலம் நாம் உடல் நலனை பேணிக்கொள்ளலாம், மனநலனை பேணிக்கொள்ளலாம், சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம், கஷ்டங்களை விலக்கிக் கொள்ளலாம், எல்லா நன்மைகளையும் பெறலாம் என்பதுதான் அதில் இருக்கிற சூட்சமமாகும். அதனால்தான் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியின் போதும் விநாயகர் ஆலயங்களில் அவரது பக்தர்கள் பெருந்திரளாக கூடி வணங்கி வழிபட்டு தங்கள் கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விநாயகர் கோயிலுக்கு சென்றால்தான் பலன், அந்த விநாயகர் கோயிலுக்கு சென்றால்தான் பலன் என்றெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று பார்க்க தேவையில்லை. அருகில் எந்த விநாயகர் கோயில் இருக்கிறதோ அங்கே சென்று அவரை வழிபட்டால் போதுமானது. அவர் நமது வேண்டுகோளை ஏற்று அதற்கேற்ப பலன்களை தருவார் என்பது நம்பிக்கை. இங்கே நீங்கள் காண்பது செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் என்கிற கிராமத்தில் இருக்கும் வழித்துணை பனீஸ்வரர் ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் பெருமானின் ஆராதனை கலை. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் விநாயகா சரணம்.